வணக்கம். ஒரு கதை எப்படி நம்மள சிரிக்க வைக்குது, அழ வைக்குது, இல்லனா ஆழமா யோசிக்க வைக்குது? அது வெறும் வார்த்தைகளோட தொகுப்பு மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. ஒவ்வொரு சக்தி வாய்ந்த கதைக்கும் ஒரு இதயம் இருக்கு, ஒரு தெளிவான கட்டமைப்பு இருக்கு. இன்னைக்கு நாம கம்பரோட காவியத்திலிருந்து ஆரம்பிச்சு, கதை சொல்ற கலையோட ஆழமான ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்க போறோம். சொன்ன நாள்ல ராமன் வரலன்னா நான் தீயில விழுந்து உயிரை விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீதான் அரசனாகணும். யோசிச்சு பாருங்க. ஒரு அண்ணன் தன் தம்பிக்கிட்ட இப்படி ஒரு கட்டளைய, ஒரு சபதத்தை சொல்றாரு. இந்த காவியத்தோட உச்சக்கட்ட உணர்ச்சியே இங்கதான் இருக்கு. தியாகம், பாசம், கடமைன்னு எல்லாமே இந்த ஒரு வரியில அடங்கியிருக்கு. இங்க இருந்துதான் நம்மளோட இந்த அலசர் தொடங்குது. நம்மளோட இந்த அலசல்ல 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல அந்த 4 அண்ணன் தம்பிகளோட உறவு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு கவிஞர் எப்படி கொஞ்ச வரிகள்ல ஒரு பெரிய உலகத்தையே காட்டுறாருன்னு பாப்போம். அதுக்கடுத்து ஒரு கதைக்கு அடிப்படையான வார்த்தைகளோட சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு, கடைசியா நீங்களே உங்க கதையை எப்படி உருவாக்கலான்னு ஒரு வழிய பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். 4 சகோதரர்களின் கதை. அன்பு, பாசம், கடமை, துயரம்னு உணர்ச்சிகளோட ஒரு பெரிய உலகத்தையே இந்த 4 பேர் நமக்கு காட்ட போறாங்க. முதல்ல அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, தசரதரோட 4 பசங்க. மூத்தவர் ராமன், அந்த ராஜ்யத்தோட இதயமே அவர்தான். அடுத்தது பரதன், பாசத்தினாலேயே குற்ற உணர்ச்சியில தவிக்கிறவர். ராமனோட நிழலாவே இருக்கிற விசுவாசமான இலக்குவன். கடைசியா இளையவன் சத்ருக்னன், விசுவாசமும் கோவமும் கலந்த ஒரு புயல் மாதிரி. இந்த 4 பேருக்குள்ள இருக்கிற உறவுதான் கதையோட அச்சாணியே. ஒருத்தரோட அடையாளம் இன்னொருத்தரோட அடையாளத்து கூட முழுசா பிணைஞ்சிருக்க முடியுமா? இலக்கவனோட கதைய பாருங்க. அவனுக்குன்னு தனியா ஒரு அடையாளம் கிடையாது. அவன் ராமனோட நிழல், ராமனோட சேவகன். அவனோட விசுவாசம் ரொம்ப எளிமையானது, ஆனா யாராலையும் அசைக்க முடியாதது. ராமனும் இலக்கு போனதோ காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அயோத்தியில என்ன நடக்குது? இப்போதான் கதையோட ரொம்ப ஆழமான ஒரு உணர்ச்சி புயலே ஆரம்பிக்குது. பரதனும் சத்ருகணனும் சந்திக்கிற அந்த ஒரு முக்கியமான தருணத்தை இப்போ நாம ஆழமா பார்க்கலாம். பரதனோட மனச கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தன்னோட அம்மா செஞ்ச தப்பால அண்ணன் காட்டுக்கு போனத அவனால தாங்கிக்கவே முடியல. தாங்க முடியாத துக்கமும் குற்ற உணர்ச்சியும் அவனை வாட்டி வதைக்குது. அந்த வலியோட உச்சகட்டத்துல அவன் ஒரு பயங்கரமான முடிவை எடுக்கிறான். இந்த 2 அண்ணன் தம்பியோட எதிர்வினைகளை பாருங்க, எவ்ளோ பெரிய வித்தியாசம். ஒரு பக்கம் பரதன் தன் துக்கத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு ஒரு ராஜாவா கட்டளை போடுறான். இன்னொரு பக்கம் சத்ருகனன் அந்த வார்த்தைய கேட்ட உடனேயே காதை பொத்திக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி உடஞ்சு அழுறான். ஒன்னு அடக்கப்பட்ட உணர்ச்சி, இன்னொன்னு வெடிச்சு சிதற உணர்ச்சி. 10,000க்கும் மேல பாட்டு இருக்கிற ஒரு பெரிய காவியத்துல சத்ருகணனை பத்தி கம்பர் எழுதினது ஒரே ஒரு பாட்டுதான். ஏன்? ஒருவேளை அந்த ஒரு பாட்டிலேயே அவனோட மொத்த குணத்தையும் காட்டிட முடியும்னு கம்பர் நினைச்சிருக்கலாம். இதுதான் ஒரு பெரிய கவிஞனோட திறமை. சத்ருகனனோட மனசுக்குள்ள ஒரே நேரத்துல ஒரு பெரிய உணர்ச்சி புயலே அடிக்குது. கோபம், அருவருப்பு, ஆச்சரியம், அவமானம்னு 8 விதமான உணர்ச்சிகள் அவனை ஒரே சமயத்துல தாக்குது. ஒரு மனுஷனோட இதயம் ஒரே செகண்ட்ல இத்தனை உணர்ச்சிகளை தாங்க முடியுமா? ஆனா கம்பர் அதை ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்காரு. அப்போ இதுலேருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? ஒரு சிறந்த கதை சொல்லிக்கு 100 பக்கம்லாம் தேவையில்லை. கம்பரை போல வெறும் 4 வரியில ஒரு கதாபாத்திரத்தோட முழு ஆன்மாவையும் நம்மால உணர வைக்க முடியும். இதுதாங்க இலக்கியத்தோட உச்சம். சரி, கம்பர் எப்படி இந்த உணர்ச்சிகளை எல்லாம் வார்த்தையால வடிச்சாரு? ஒரு கதையை உருவாக்க நமக்கு என்னென்ன தேவை? கதாபாத்திரங்கள், உணர்ச்சிகள். ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? மொழி, வார்த்தைகள். நாம உலகத்தையே புரிஞ்சுக்கிறது பொருட்களுக்கு பேர் வைக்கிறதுல இருந்து தான் தொடங்குது. வாங்க அந்த அடிப்படைக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம் யோசிங்க. ஏன் மரத்தை மரம்னு சொல்றோம், பறவைய பறவைன்னு சொல்றோம்? இந்த கேள்விக்குள்ளதான் ஒரு கதை சொல்லி தன்னோட உலகத்தை உருவாக்குற முதல் படி ஒளிஞ்சிருக்கு. வார்த்தைகளோட இந்த அடிப்படை விதியை நாம புரிஞ்சுக்கிட்டா கதையோட கட்டமைப்பையே புரிஞ்சுக்கலாம். தமிழ்ல பெயர் சொற்கள்ல முதல் வகை இடுகுறி பெயர். இதுக்குன்னு பெரிய காரணம்லாம் எதுவும் கிடையாது. நம்ம முன்னோர்கள் அத மரம்னு சொன்னாங்க, நாமளும் அதே சொல்றோம், அவ்வளவுதான். இது மரபு வழியா வர்ற ஒரு பெயர். 2வது வகை காரண பெயர். இதுல பேர்லயே காரணம் இருக்கும். ஏன் பறவைன்னு சொல்றோம்? ஏன்னா அது பறக்குது. வளையல்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா அது வளைஞ்சிருக்கு. இங்க ஒவ்வொரு பேருக்கு பின்னாலேயும் ஒரு லாஜிக் இருக்கு. இப்போ 3வது இன்னும் சுவாரஸ்யமான வகைய பாப்போம். நாற்காலினா 4 கால் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா 4 கால் இருக்கிற எல்லாத்தையுமா நம்ம நாற்காலின்னு சொல்றோம்? இல்லையே. ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு மட்டும் அந்த காரண பெயர் பொருந்தும்போது அத காரண இடுகுறி பெயர்னு சொல்றோம்.
இப்படிதான் மொழி ரொம்ப துல்லியமா மாறுது. இதுவரைக்கும் நாம ஒரு காவியத்தோட உணர்ச்சிகளையும் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற வார்த்தைகளோட அடிப்படைகளையும் பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டையும் வச்சு நீங்களே ஒரு கதையை எப்படி உருவாக்குறது, அதுக்கான ஒரு சிம்பிளான ப்ளூ பிரிண்ட்டை இப்போ பார்க்கலாம். நீங்க எந்த மாதிரி கதை சொல்ல விரும்புறீங்க? ஒரு விஷயத்த விளக்கமா சொல்லணுமா? இல்ல கம்பர் செஞ்ச மாதிரி ஒரு காட்சிய வர்ணிக்கணுமா? இல்லனா முற்றிலும் புதுசா ஒன்ன கற்பனை செஞ்சு சொல்லணுமா? இந்த 3 வழிகள் தான் கதை சொல்றதுக்கான அடிப்படை பாதைகள். எந்த ஒரு நல்ல கதைக்கும் இந்த 3 பகுதி அமைப்பு தான் ஆதாரம். முதல்ல படிக்கிறவங்கள ஈர்க்கிற மாதிரி ஒரு முன்னுரை, அப்புறம் உங்க கருத்துக்களை விரிவாக விளக்குற ஒரு உடற்பகுதி, கடைசியா மனசுல நிக்கிற மாதிரி ஒரு முடிவுரை. இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கட்டமைப்பு. கதையோட உடற்பகுதி தான் நீங்க உருவாக்குற உலகம். கம்பர் எப்படி சத்ருக்கணனோட மனநிலைய விளக்க 8 விதமான உணர்ச்சிகளை பயன்படுத்தினாரோ அதே மாதிரி நீங்களும் உதாரணங்கள், மேற்கோள்கள் மூலமா உங்க கருத்துக்களுக்கு உயிர் கொடுக்கணும். அப்போதான் நீங்க சொல்ற உலகம் படிக்கிறவங்களுக்கு உண்மையா தெரியும். நாம ஒரு காவியத்தை ரசிச்சோம், கதை சொல்றதுக்கான கருவிகளை தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு வரைபடத்தையும் பார்த்தோம். இப்போ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க சொல்ல போற கதை என்ன? உங்க குரல்ல ஒலிக்க போற அந்த வார்த்தைகள் என்ன? நன்றி.